MTV சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த விஜய் அபிஷேக்கோட ஒரு ஸ்ட்ராங்கான ஹாய் சொல்லிடுறேன். நம்ம டெய்லி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கோம்ல. இப்போ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அதாவது இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாமே பூரிச்சு போயிடுவாங்க. நான் வேறு யாரையும் ஆக்டர்ஸை பற்றி பேச போகிறதில்ல. இப்போ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து டிவியில் ஒரு விஷயம் எல்லாருமே பார்ப்பாங்க. ஒரு ஏஜ் கேட்டகரியில் எல்லாருமே ஒரு விஷயம் பார்ப்பாங்க. இப்போ நம்ம அம்மா ரேஞ்சில் இல்லை பார்ட்டிஸ் எல்லாமே என்ன பார்ப்பாங்க, சீரியல் பார்ப்பாங்க. இதே வந்து நம்ம அப்பாலாம் வந்து பார்த்தோம்னா பழைய படங்கள் எல்லாமே பார்ப்பாங்க. இதே வீட்டில் குட்டீஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த கார்ட்டூன்ஸ், இந்த பொம்மை படம் அந்த மாதிரி பார்ப்பாங்க. அதே நம்மள மாதிரி பசங்களாம் என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா, நம்ம குரோமில் வேறு பார்ப்போம். நம்ம குரோமில் பார்க்குறது வேணா டிவியில் பார்க்குறத சொல்கிறேன். நம்ம அதிகமாக பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா கிரிக்கெட் பார்ப்போம். ஓகேவா? கிரிக்கெட் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு புத்துணர்ச்சியாக வந்துடும். நம்ம பெரிய பிளேயர் இல்லைன்னாலும் கிரவுண்டுக்குள்ளே பேட்டை எடுத்தாலே நம்ம ஒரு பிளேயர் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்துடும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் மேட்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்லே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்தால் மட்டும்தான் அவ்வளோ எல்லாருமே ஃபயர் ஆயிரும். ஆகா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அப்படின்னு சொல்லி நமக்கு எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல உட்காந்து மேட்சை ஃபுல்லாக பார்த்தா தான் நமக்கு வந்து ஒரு மைண்டு கிளியராகவே ஆகும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நேத்தி துபாயில் இந்த மேட்ச் நடந்து முடிஞ்சுது. இந்த மேட்ச்சை வந்து யூசுவல் நம்ம வின் பண்ணிட்டோம். ஆனாலும் இந்தியாவுக்கு வந்து கப்பே கொடுக்கல, மெடல்ஸும் கொடுக்கல. ஏன் கொடுக்கல, எதனால, என்ன பிரச்சனை அப்படின்றது தான் இந்த வீடியோ நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ நம்மளுக்கு ஏன் கப்பு கொடுக்கல அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் டிவி. கிரிக்கெட்னு சொன்னாலே நமக்கு ஒரு கூஸ்பம்ஸ் வந்துடும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து எல்லாருக்குமே சைல்டுஹுட்டில் வந்து நான் ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும், நான் வந்து தோனி மாதிரி ஆகணும், நான் வந்து சச்சின் மாதிரி ஆகணும், இப்போ இருக்கிற நான் வந்து விராட் கோலி மாதிரி ஆகணும், நான் வந்து ரோஹித் சர்மா மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து இன்ஸ்பிரேஷனாக வச்சு கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படின்ற ஆசை தான் இருந்துச்சு. எனக்கும் அந்த மாதிரி ஆசையெல்லாம் இருந்துச்சு. ஏன்னா அதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ஆக முடியாது அப்படின்றது ஆக முடியாதுன்னு இல்லை, நமக்கு அந்தளவுக்கு டேலண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூடிக்கிட்டு நமக்கு எது வருமோ அப்படின்னு சொல்லி போயிடணும். ஓகே, எதுக்கு நம்மளோட சொந்த கதை, நான் வந்து என்ன கண்டென்ட் பேச வரணும் அதே பேசிக்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நேத்தி நடந்த மேட்ச். இந்த மேட்ச் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா துபாயில் வந்து துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியமில் தான் இந்த மேட்ச் வந்து நடந்துச்சு. உண்மையிலே ரொம்பவே சூப்பரான மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். நேத்தி வந்து பாகிஸ்தான் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டாஸ் வின் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு டீமில் இருக்கிறவங்க ஹேண்ட் ஷேக் பண்ணலை. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு மேட்ச் வந்தாலே இந்த சீரிஸ் ஃபுல்லாக, அதாவது ஏஷியன் மேட்ச் இருக்குல்ல, இது ஃபுல்லாகவே வந்து யாருமே ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கல, அதாவது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில். ஏன் அப்படின்னா அந்த ரீசன் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆப்பரேஷன் சிந்தூரில் நடந்துச்சுல, அந்த ஒரு விஷயத்தினால தான். ஓகே, இந்த வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணாமல் ரெண்டு பேருமே வந்தாங்க, டாஸ் போட்டாங்க, ஓகே அப்படியே பிரிஞ்சு இப்படி போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண பாகிஸ்தான் வந்து 145 ரன் அடிச்சிருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு பேட்டிங் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பேட்டிங், அதாவது ரெண்டாவதாக வந்து களமிறங்க நம்ம இந்தியா வந்து, அதாவது 5 விக்கெட் வித்தியாசத்தில் 150 ரன் அடிச்சு ஒரு பயங்கரமான வெற்றியை கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது திலக் வர்மா வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 6 அடிச்சு 69 ரன் அடிச்சிருந்தாரு. அதுவும் நாட் அவுட்ல ஒரு பயங்கரமான பேட்டிங் நேற்று கொடுத்துருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஓகே, ஆஸ் யூசுவல் இந்தியா வந்து ஒரு பயங்கரமான வெற்றியை கொடுத்துட்டாங்க. எல்லாருமே வந்து ஒரு பயங்கரமான செலிப்ரேஷன் பண்ணாங்க. ஓகே, அதான் இந்தியா வந்து ஜெயிச்சிட்டாங்களே, அப்போ ஏன் கப்பை கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கப்பை அவங்க கொடுக்கல, நம்ம வாங்கலை கப்பு. அதுதான் இது வந்து டீசெண்டாக நம்ம இப்படி சொல்லிக்கலாம். என்னன்னா அவனுங்க கையால் வாங்கக்கூடாது அப்படின்னா, அப்படி யாரா கப்பு கொடுத்தா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானை சேர்ந்த ஒருத்தர் தான். அவர் யார் அப்படின்னா, பாகிஸ்தானோட உள்துறை அமைச்சர், இந்த ஏஷியனோட கவுன்சில் ஹெட்டாக இருக்கிற குஷின் நக்வி. இவர் தான் வந்து பாகிஸ்தானோட உள்துறை அமைச்சரா அப்படிங்கிற. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற கிரிக்கெட் வாரியத்துக்கு அவர் தான் தலைவர், அதாவது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்துக்கு அவர் தான் தலைவர். அதனால நம்ம இந்தியன் கேப்டன் வந்து நாங்கள் வந்து இவர் கையால் வந்து எந்த மெடலும் வாங்க மாட்டோம், கப்பு வாங்க மாட்டோம் அப்படின்றதுல ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆமாம், ஏன் கப்பு வாங்குறதுல என்ன அப்படின்னா, நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய பேரோட குங்குமத்தை அழிச்சு ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து, அதாவது இந்தியாவில் வந்து ஏகப்பட்ட இஷ்யூ இதனாலே கிரியேட் ஆச்சு, நிறைய உயிர் சேதங்கள் நடந்துச்சு. அது எல்லாமே உங்கள் மைண்டுக்குள்ளே ஏகப்பட்ட வாட்டி மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. போன வாட்டி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் வின் பண்ணப்போ கூட சூரியகுமார் யாதவ் வந்து இந்த வெற்றியை வந்து யார் வீட்டில் இறந்தாங்களோ அந்த தாய்மார்களுக்கு வந்து நான் வந்து பரிசாக கொடுக்குறேன் அப்படின்றத வந்து ரொம்பவே ஒரு மன உருக்கத்தோடு சொல்லியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த மேட்சுமே வந்து ரொம்பவே ஃபயராக இருந்தது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துச்சு. நக்வியும் வந்து நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன், நான் தான் வந்து அந்த கப்பை கொடுப்பேன், வேறு யாரையும் கொடுக்க விட மாட்டேன், மெடலையும் நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல அவரும் ஸ்ட்ராங்காக இருந்தார். வாங்க மாட்டோம் அப்படின்னு நம்ம சைடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ரெண்டு பேருமே காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி தெரில. சரி ஓகே, இதுக்கப்புறம் ஒரு பிரயோஜனமும் இல்லைடா அப்படின்னு சொல்லி இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வே என்ன அப்படின்றத வந்து இவங்க வந்து சர்ச் பண்ணாங்க. அப்போ தான் வந்து எமிரேட்ஸ் கிரிக்கெட் போர்டோட வைஸ் சேர்மன்ட்ட வந்து இந்த இடம் போகுது. அதாவது நீங்கள் அவார்ட் கொடுங்க, அதாவது நீங்கள் அந்த கப்பை கொடுங்க அப்படின்னு எல்லாரும் இது பண்ணப்போ
நம்ம சைடு வந்து ஒத்துக்கிட்டோம், அதாவது இந்தியா சைடு வந்து ஒத்துக்கிட்டோம். வைஸ் சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலித் அல் ஜரூனி. இவர் கையால் வந்து நாங்கள் கப்பு வாங்குறோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்தை வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் அந்த நக்வி வந்து டோட்டலாக அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. நான் தான் கொடுப்பேன் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன் அப்போ நக்வி மேலே வந்து என்ன காண்டு, இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை, அவர் என்ன பண்ணாரு? ஏன்னா ஒட்டுமொத்த நாடு மேலே நம்ம காண்டில் இருக்கும், கரெக்டு தான். ஏன் அந்த கப்பு வாங்குறது கூட என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சில நாட்களாகவே இந்த நக்வி வந்து இந்தியா வந்து ஓப்பனாக அடிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா மேலே வந்து இவ்வளோ தப்பு இருக்குது, இந்தியா டீம் மேலே இவ்வளோ தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பனாகவே அடிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானோட கேப்டன் ஹரிஷ் வந்து ஆபரேஷன் சிந்தூர் பற்றி ஒரு விஷயம் முன்னாடி பேசியிருந்தார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருந்துச்சு. அதுக்கு வந்து இவர் ஆதரித்து பேசியிருக்காரு. ஆமாம் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி ஆதரித்து பேசியிருக்காரு. இது வந்து இந்தியாவில் ஒரு பெரிய கடுப்பை ஏற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சூரியகுமார் யாதவ் பற்றி, அதாவது கேப்டனை பற்றி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்து போர்டு கவுன்சிலுக்கு இவரே அமைச்சிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் ஒன்று இருக்குது. இதனாலேயே வந்து உங்கள் பயங்கர காண்டு உங்க மேலே இருந்திருக்காங்க. ஆனாலும் கப்பு நாங்கள் வாங்க மாட்டோம், இவர் கையால் வாங்க முடியாதுன்ற ஸ்ட்ராங்காக இருந்தாங்கல்ல. அதுக்கப்புறம் என்ன ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம், இல்லை ஒரு ஆல்டர்னேட்டிவே வந்து பண்ணியிருக்கலாம். ஏன்னா இது ஒரு பெரிய கிரிக்கெட் மேட்ச்சு. அதுக்கப்புறமும் நம்ம டீம் வந்து எங்களுக்கு கப்பே வேணாம், உங்கள் கப்பு உன் கையால் நான் வாங்க முடியாது, இந்த கப்பும் எனக்கு வேணாம், எந்த மெடலும் வேணாம் அப்படின்னு நம்ம சூரியகுமார் யாதவ் ப்ளஸ் நம்ம இந்தியன் டீம் எல்லாருமே வந்து கப்பே இல்லாமல் ஃபோட்டோ ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 2024 வேர்ல்டு கப் நம்ம வின் பண்ணப்போ ரோஹித் சர்மா அந்த கப்பை எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்லோவாக ஒரு ஸ்டைல் வாக் ஒன்று கொடுத்துருந்தார்ல, அதே மாதிரி கப்பே இல்லாமல் அதை இமேஜின் பண்ணி சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு ஸ்டைலாக ஒரு வாக் ஒன்று கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் கப்பே இல்லாமல் நம்ம வந்து ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனை கொடுத்துருந்தோம். இது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவே பார்த்தாங்க. ஏன்னா கப்பு இருக்கு இல்லை, நம்ம தான் சாம்பியன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஸோ நம்மளோட செலிப்ரேஷன் வந்து நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கப்பு இல்லை மெடல் இல்லைன்னு சொன்னல, உடனே வந்து பாகிஸ்தானால் ஜெயிச்சு கப்பு வாங்க முடியாதுல்ல. அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்படி தான் கப்பை திருடிட்டு போனால் உண்டுன்ற மாதிரி அந்த நக்வி வந்து அந்த கப்பு மெடலாமல் எடுத்துகிட்டு போய் அவர் ரூமில், அதாவது அவங்க அப்பாவோட சொத்து மாதிரி எடுத்துகிட்டு போய் அவரோட ஹோட்டலில் இருக்கிற அவர் ரூமில் எடுத்து வச்சுக்கிட்டாரு. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிபிசியோட செக்ரட்டரி தேவாஜி வந்து ஒரு தகவல் ஒன்று விட்டுருந்தார். என்ன அப்படின்னா, இப்போ வந்து நக்வி பண்ணது மிகப்பெரிய தப்பு, நாங்கள் வந்து இப்போ நக்விகிட்ட வந்து கப்பு வாங்க போகிறது கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே அவ்வளோதான் பாகிஸ்தான்காரங்களாம் குதிச்சிருப்பாங்க, ஆஹா கப்பு நமக்கு தான் அப்படின்னு. அப்படி கிடையாது, உங்கள்கிட்ட கொடுக்க போகிறதும் கிடையாது. அவர் சொன்னதை நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட கொடுக்க போகிறதும் கிடையாது, உங்கள்கிட்ட நாங்கள் வாங்க போகிறதும் கிடையாது. கூடிய சீக்கிரத்தில் அந்த கப்பு மெடல் எல்லாமே இந்தியாவுக்கு போய் சேரும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தார். இது வந்து இப்படி பண்ணதுனால வந்து நக்வி மேலே வந்து பெரிய ஒரு பிளாக் மார்க் கண்டிப்பாக விழும். இதனால் வந்து அவர் சீக்கிரமாக இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, ஐசிசி வந்து ஒரு மாநாடு ஒன்று துபாயில் வந்து நடத்த போகிறாங்க. அதில் வந்து இதுக்காக ஒரு பெரிய போராட்டம் ஒன்று நாங்கள் வந்து நடத்த போகிறோம். அதாவது நக்வி அவர் மேலே வந்து ஒரு பெரிய போராட்டம் ஒன்று நடத்த போகிறோம். இதுக்காக அவர் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும் அப்படின்றது தான் பிபிசியோட செக்ரட்டரி வந்து சொல்லியிருந்தார். ஒரு கரெக்டு தான் இல்லை, இந்த மாதிரி கப்பு ஏதோ அவங்களோட கப்புன்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு தனியாக அவர் வந்து ரூமில், ஏன்னா வின் பண்ண கப்பு அது இந்தியாவுக்கு சேர வேண்டிய கப்பு, அதை எடுத்துகிட்டு போய் அவர் வச்சுக்கிட்டாரு அப்படின்னா இது எந்த அளவுக்கு போகிறதுனா, ஒருவேளை வந்து நம்மளால ஜெயிச்சு தான் எடுக்க முடியல, இப்படியாவது எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நப்பாசாலை எடுத்துகிட்டு போயிட்டாரா அப்படின்றது தெரியல. ஏன்னா நம்ம வந்து ஏதோ கப்பை விட்டு கொடுத்த மாதிரியும் அவர் வந்து இதுதான்டா சான்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு போன மாதிரியும் அப்படியே தூக்கிட்டு போய் ரூமில் வச்சுக்கிட்டாரு. சரி ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள்கிட்ட வந்து நான் ஒரு கொஷின் வந்து கேட்குறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதாவது நேற்று நடந்த இஷ்யூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சைனிங் ஆஃப் விஜய் அபிஷேக்.